புத்தி வந்தாச்சாப்பா. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? மோகன் ஓடி வாங்க. மோகன் அப் ட்ரெண்ட்ல இருக்கு ப்ரோ மார்க்கெட். ஓவரால் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்? ஓவரால் டவுன் ட்ரெண்ட் இருக்கு. ஓவரால் டவுன் ட்ரெண்ட். ப்ரீவியஸ் ஹை எது? ஓவரால் என்ன ட்ரெண்ட் சொல்லுங்க ஃபாஸ்ட். டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் லோ எது? ப்ரீவியஸ் ஹை எது? ஹை லோ மார்க்கெட் இப்ப இருக்கிறதே ப்ரீவியஸ் ஹை தான் ப்ரோ. ப்ரீவியஸ் ஹை பிளஸ் கீஸ் வேணா கூட இருக்கலாம். ப்ரீவியஸ் ஹை இதுவா? ஓகே, ப்ரீவியஸ் ஹை. தென் அப்படியே ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்னு போடுங்க ப்ரோ. அப் ட்ரெண்டுக்கா டவுன் ட்ரெண்டுக்கா? அப் ட்ரெண்டுக்கு ப்ரோ. அப் ட்ரெண்டுக்கா? கீழேண்டா? ஆமா ப்ரோ. போட்டேன். ஓகே, வீக்லி போலாம் ப்ரோ. லோ எது? ஐ நோட் பண்ணீங்க. லோ எது? ப்ரீவியஸ் லோ கேக்குறீங்களா ப்ரோ? ஆமா. $0.9500 இருக்கு, அதுவா பாருங்க ப்ரோ. இதுவா? இதுவா இல்ல இதுவா? அதான் ப்ரோ, அதுக்கு மேல வச்சிருக்கீங்களே. இதுவா? குட். அதுவா மேஜர் எது? இது மைனர். மேஜர் எது? மேஜர் அது கீழே இருக்குது, வச்சுக்கலாம் ப்ரோ. இது வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் ப்ரோ. ஓகே, இதுக்கு கீழே இருக்கிறது என்ன லெவல்? அதுக்கு மேஜரா? அதுக்கு மேஜரா? ட்ரெண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களே, அது வச்சுக்கலாமா ப்ரோ? இதை வைக்க கூடாதா அப்போ? வச்சுக்கலாம் ப்ரோ. ஓகே, சோ இந்த இடம் என்ன மாதிரி உங்களுக்கு? லைக் கன்சாலிடேஷன் ஃபேஸ் மாதிரி தெரியுதா? ஒரு பாக்ஸ் போடலாம் ப்ரோ. லைக் கன்சாலிடேஷனா? எஸ் ப்ரோ. ஐயா உடைச்ச மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போலாம். மேல போலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண? வீக்லி போங்க ப்ரோ. வீக்லி. சோ வீக்லில என்ன இருக்கு? மார்க்கெட் என்ன நடந்துருக்கு? என்ன நடந்துருக்கு? பிரேக்கிங் த அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகி ஒரு ப்ரீவியஸ் ஹை உடைஞ்சு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு ப்ரோ. மார்க்கெட் கண்டிப்பா இது வரைக்கும் போலாம். மேல அந்த இது வரைக்கும் போலாம். ப்ரீவியஸ் லோ எது? வீக்லி லோ எது? வீக்லி லோ எது? ப்ரீவியஸ் லோ கேறீங்களா இல்ல அந்த டவுன் ட்ரெண்ட்ல ப்ரீவியஸ் லோ? அதான் ப்ரோ. இதுவா? இந்த லோ உடைச்சானா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே வரும். கீழே வரும். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகலாம்? கண்டினியூவா மேல போகலாம். மேல போகலாம். ஒரு ட்ரெண்ட் லைன் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாமா? போடலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் டெய்லி போங்க ப்ரோ. டெய்லி. சோ டெய்லி போயாச்சா? சரி, டெய்லில போறோம். டெய்லில என்ன ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்? கிளியரா என்ன ஆகிட்டு இருக்கு? அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு. சரி, என்ன ஆகலாம்னா மார்க்கெட் டம்ப் ஆகலாம். எதுக்காக கீழே வரலாம்? ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அந்த ரீடெஸ்டிங் லெவல் எது? 50% லெவலா? ஆமா ப்ரோ. இந்த லோக்கு அந்த இம்பல்ஸ்க்கு இது வந்து 50% இது வருமா? ஆமா ப்ரோ. இந்த லோ லெவல் வச்சுக்கலாமா? ரைட், வச்சுக்கலாம் ப்ரோ. லோ லெவல் வச்சு கீழ லெவலாவும் இருக்கும். எஸ், இந்த லெவல்ல உடைச்ச மார்க்கெட் எங்க வரும்? நெக்ஸ்ட் லெவலுக்கு வரும். அதர்வைஸ் மார்க்கெட் மேல தான். இப்போ என்ட்ரி இருக்கா? இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா? ப்ரீவியஸ் லோ எதுவும் பிரேக் ஆகல ப்ரோ. என்ட்ரி இல்ல இப்போதைக்கு. இல்லை. என்ன இருக்கு இப்போ? ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆயிருக்கு. ஓகே, சொல்லுங்க. ஆனா ஒன்னும் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகலையே ப்ரோ. அப்பனா நம்ம என்ட்ரியே இருக்க முடியாது. இதே பாத்தீங்கன்னா நான் எப்படி என்ட்ரி இருப்பேன்? சரி, வெயிட் பண்றீங்களா? வெயிட் பண்றேன் ப்ரோ.
இப்போ என்ட்ரி எடுங்க ப்ரோ. என்ன என்ட்ரி? செல் என்ட்ரி போடுங்க ப்ரோ. செல்லா? ஸ்டாப் லாஸ் அந்த மேல அந்த லைனுக்கு எது இதுவா? கொஞ்சம் ஓகே ப்ரோ. டார்கெட் 1:2 ப்ரோ. 2வா? ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. ஐஷா ஷூர் ப்ரோ. ஒன் என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸ் என்ட்ரி பாயிண்ட்க்கு மூவ் பண்ணி வச்சு. டார்கெட் 2 என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட் எங்க நிக்குது? ஒரு நல்ல லோ லெவல்ல நிக்கிறா. எஸ் ப்ரோ. இப்போ என்ன ஆகும்? இந்த லெவலை பிரேக் பண்ணா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே லோ வரும். ஓகே, இந்த இடத்துல லோ முடிஞ்சிச்சு. இப்போ எது ப்ரீவியஸ் ஹை இதுவா? இந்த ஹையை உடைச்சாடா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். அதர்வைஸ் மார்க்கெட் கீழே தான். ஓகே, சூப்பர். மேல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாமா ப்ரோ? வெயிட் பண்ணலாமே. ஓகே ப்ரோ. பெனாய்ச்சி லோ பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ. ஒரு என்ட்ரி போடலாம் ப்ரோ. செல்லரியா? எஸ் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் நஜீப் ப்ரோ ஒரு டவுட் இருக்கு. முடிச்சிட்டு பேசிப்போம் அதை பத்தி. ஓகே, ஸ்டாப் லாஸ் எது? அதுவே இருக்கட்டும் ப்ரோ. டார்கெட் 1:2 ப்ரோ. 2வா? ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. ஐஷா ஷூர் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே. இப்போ என்ன பண்ணுற? ஹையை உடைச்சி என்ன ப்ரோ? இதான் ப்ரோ கேட்க வந்தேன் நான். சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொல்றேன் என்னங்கிறத நம்ம சொல்லுவோம், டீட்டெயிலா சொல்லுவோம், பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீட்டெயிலா பேசுவோம். ஓகேவா? ஓகே, ஃபைனலா பேசுவோம். இங்க என்ன மிஸ்டேக் பண்றான்னு ஃபர்ஸ்ட் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் விட்டா. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நாங்கள் ரீடெஸ்ட்டுக்காக மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? மேல போயிட்டு இருக்கு ப்ரோ. மேலே போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட்டா? பிரேக் அவுட். ஒரு பை என்ட்ரி போடுங்க ப்ரோ. பை என்ட்ரியா? ஐஷா ஷூர் ப்ரோ. ஸ்டாப் லாஸ்? ஸ்டாப் லாஸ் எங்க? இன்னும் கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க ப்ரோ. இதுவா? டார்கெட் 1:2 ப்ரோ. 2வா? ரன் பண்ணலாமா? பண்ணுங்க ப்ரோ. ஐஷா ஷூர் ப்ரோ. 1:1 கிட்டா? எஸ் ப்ரோ. என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸ் என்ட்ரி பாயிண்ட் மூவ் பண்ணி வச்சிருவோம். தென் என்ட்ரி கிட்டா? இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணிருக்கு? ப்ரீவியஸ் ஹைல டச் ஆகி கீழே இறங்கி இருக்கு. இப்போ என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா? வெயிட் பண்றீங்களா? அதாவது இந்த லாஸை இங்க ரெக்கார்ட் பண்றீங்க. நெக்ஸ்ட் எடுக்கலாம் ப்ரோ. என்ட்ரி என்ன என்ட்ரி? செல் என்ட்ரி எடுங்க ப்ரோ. ஐஷா ஷூர் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் இன்னும் கீழே இருக்கீங்க ப்ரோ. டார்கெட் 1:2 ப்ரோ. ரன் பண்ணலாமா? ரன் பண்ணுங்க ப்ரோ. ஸ்டாப் லாஸ் ஹிட். நீங்க இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணீங்க? ஓகே, ஹிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணீங்க? அது ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆயிருக்கும்னு நினைச்சேன் ப்ரோ. ஓகே, வேற நிறைய தப்பு பண்ணீங்க. என்ன நான் சொல்லவா? சொல்லுங்க ப்ரோ. 1 இந்த லெவல் இருக்கு தெரியுமில, இது என்ன லெவல்? இந்த லெவலை எப்போ நோட் பண்ணணும்? இந்த லெவலை நான் எப்போ நோட் பண்ணேன்? வீக்லியா இல்ல மந்த்லியா இல்ல டெய்லியா? இந்த லோவை நான் எப்போ நோட் பண்ணியிருந்தேன்? வீக்லி இல்ல ப்ரோ.
வீக்லில நான் நோட் பண்ணினேனா ம் எங்க நோட் பண்ணினேன் வீக்லில நோட் பண்ணினேனா இந்த லெவல எஸ் சி அப்போ எனக்கு இந்த பிரேக் அவுட் எப்ப நடக்கணும் வீக்லி கேண்டல் என்ன பண்ணும் பிரேக் அவுட் பண்ணும் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் நம்ம என்ன பண்ணல இங்க என்ன பண்ணல மோகன் ப்ரோ புரியல ப்ரோ நீங்க சொல்றது மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் நம்ம பண்ணல இந்த லெவல் என்ன லெவல் இந்த லோ லெவல் எந்த லெவல் வீக்லி லோவா ஆமா வீக்லி லோனானே நம்ம மென்ஷன் பண்ணோம் ஆமா இந்த லோவை வீக்லி கேண்டல் பிரேக் அவுட் பண்ணினா மார்க்கெட் என்ன இருக்கும் கீழே போயிருக்கும் கீழே பண்ணிருக்கும் ஆனா இந்த பிரேக் அவுட் எப்ப நடந்தது டெய்லியில நடந்துச்சு வீக்லி லோ கிட்டப்போ நான் மேஜரா நான் பார்க்கல சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே இருந்தாலுமே நெட்ல ட்ரேட் எடுத்துக்கிறது நெசசரி இருக்கு லாஸ் ஆயிடுச்சு அதை ரெக்கவரும் பண்ணியாச்சு பட் அப்போ இந்த ரெக்கவருக்கு அப்புறமாச்சும் நீங்க என்ன பண்ணிருக்கலாம் போயிட்டு என்ன பண்ணிருக்கலாம் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கணும் டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்கணும் டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ண உடனே என்னுடைய மேஜர் ட்ரெண்ட் என்னங்கிறது எனக்கு என்ன பண்ணுவீங்க தெளிவா தெரிஞ்சிருக்கும் மேஜர் டைம் ஃப்ரேம் எனக்கு என்னங்கிறது இங்க தெளிவா தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் மேஜருக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்ல டிராவல் பண்ணிருப்பேன் எனக்கு மேஜர் டைம் ஃப்ரேம் என்ன பையிங் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த லோ பிரேக் பண்ணாம மார்க்கெட் அழகா மேலேயே போயிட்டு இருக்கு எனக்கு ரீட்ரேஸ்மென்ட் லெவலையும் என்ன பண்ணிச்சு அழகா சரி ஃபைனலி என்ன ஆகுறீங்க இந்த லோ என்ன ஆகுது பிரேக் ஆயிட்டு இதுக்கு ரீட்ரேஸ்மென்ட் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டு இருக்கு டவுன் ஆகுது சோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சா ரைட் இப்போ இந்த கேண்டல் பிரேக் அவுட் ஆனதுக்கு நான் என்ன பண்ணிப்பேன் வீக்லில போய் பார்ப்பேனா வீக்லில என்ன தெரியுறீங்க லோ ஃபைனலி என்ன ஆயிடுச்சு வீக்லி கேண்டல் என்ன ஆயிடுச்சு பிரேக் அவுட் ஆயிருக்கு வீக்லி கேண்டல் என்ன பண்ணிருக்கு ஃபைனலா பிரேக் அவுட் பண்ணிருக்கு மார்க்கெட் என்ன ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு கீழே தான் வரும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வருடா எஸ் ப்ரோ தெரியுதா சாரி கீழே வந்திருக்கா எஸ் ப்ரோ இவ்வளவுதான் ப்ரோ இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெளிவா இருந்தேன்னா நெட்ல என்ன பண்ண முடியும் ஈஸியானால என்ன பண்ண முடியும் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஈஸியா என்னால ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும் இவ்வளவுதாங்க மேட்டரு நெட்ல டிராவல் பண்றது வந்து கஷ்டம் இல்லை பட் நான் அதை எப்படி டிராவல் பண்ணணும் எங்க எப்ப அதை யூஸ் பண்ணணுங்கிறதுல தெளிவா இருந்தேன்னா என்னால இங்க என்ன பண்ண முடியும் ஈஸியா டிராவல் பண்ண முடியும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதோ நம்ம மற்ற விஷயங்கள டஃப் அல்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்ண விஷயமா இருக்கும் எல்லாமே கரெக்டா ஆனா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணல டைம் மேஜர் ட்ரெண்ட் இது பண்ணி போகல மேஜர் ட்ரெண்டா அனலைஸ் பண்ணல மேஜர் ட்ரெண்ட் என்ன பண்ணல நானு அனலைஸ் பண்ணல மேஜர் ட்ரெண்ட் நான் அனலைஸ் பண்ணிருந்தா எனக்கு இந்த இடத்துல லாஸ் ஆயிருக்குமா ஆயிருக்காது ப்ரோ ஆயிருக்காரு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத கிளியரா என்னால என்ன பண்ணிக்க முடியும் இங்க அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணிருக்க முடியும் இப்போ நான் வந்து எத்தனை ட்ரேட் எடுத்தேன் 4 ட்ரேட் இப்போ நான் லாஸ்ட்ல இருக்கேனா ப்ராஃபிட்ல இருக்கேனா லாஸ்ட்ல தான் ப்ரோ இருப்போம் நீங்க லாஸ்ட்ல இருக்கீங்களா எப்படி லாஸ்ட்ல இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ட்ரேட் ரெண்டாவது ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஓகே -1 செகண்ட் ட்ரேட் என்னாச்சு மூணாவது ட்ரேடு என்னாச்சு இல்ல ஃபர்ஸ்ட் ட்ரேட் 2% ப்ராஃபிட் மூணாவது ட்ரேட் ரெண்டாவது ட்ரேட் லாஸா -1% மூணாவது ட்ரேட் என்ன ஆயிடுச்சு ப்ராஃபிட் பண்றோமா சோ இந்த லாஸை என்ன பண்றீங்க ரெக்கவர் பண்றோம் நாலாவது ட்ரேட்
லாஸ், மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லா கீழே வந்துச்சு. கீழே வந்துடுச்சு. See, இப்போ இது வரைக்கும் பார்த்தோம்ல, ஆனா இந்த இடத்துல நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன 50% லெவல் நோட் பண்ணோமா? இல்ல ப்ரோ. இல்ல, நோட் பண்ணினா எனக்கு அழகா தெரிஞ்சிருக்குமா, அழகா மார்க்கெட் எங்க ரியாக்ட் பண்ணிருக்கு, ஹை பிரேக் ஆயிருக்கு. ஆனா என்ன பண்ணிருக்கு 50% ரீடெஸ்ட் எடுத்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள்ல நம்ம என்ன பண்றீங்க பார்க்க தவற விட்டுட்டோமா? ஆமா ப்ரோ. ஸோ இந்த இடத்துல திருப்பியும் நீங்க என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து மறுபடியும் ஒரு தடவை பண்றோம் ப்ரோ. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணணும். என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம், என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணோமோ அதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. புரியுதா நான் சொல்றது என்னன்னு? புரியுது ப்ரோ. ஸோ இட்ஸ் நீட். ஓகே.